ஹலோ மக்களை, வெல்கம் டு ஸ்பேஸ் இனிஃபைல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆன த ஃபேமிலி மேன் சீசன் 3 ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த சீரீஸில் மனோஜ் பாஜ்பாய், பிரியாமணி, ஜுகல் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த சீரீஸை டைரக்ட் பண்ணவங்க சுமந்த் குமார் அண்ட் ராஜன் டிகே. இப்போ இந்த சீரீஸோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ ரிவ்யூக்குள்ள போகலாம். சீரீஸோட கதையை பொறுத்த வரைக்கும் 2019 இதோட மொதல் சீசன் ரிலீஸ் ஆச்சுது. அதில் மனோஜ் பாஜ்பாய் இந்தியன் ஸ்பையா இருக்காரு, பல மிஷன்களை வந்து அக்கம்ப்ளிஷ் பண்றாரு. அதனாலேயே அவருக்கு ஏகப்பட்ட எதிரிகள். சீசன் 2ல சமந்தா நடிச்சிருந்தாங்க. இப்ப சீசன் 3 ரிலீஸ் ஆயிருக்குது. இதுலயும் பாத்தீங்கன்னா யூகேல இருக்கிற ஒரு பிசினஸ் மேன் இந்தியா பிஎம் கிட்ட இருந்து ஒரு டிஃபென்ஸ் டீலை சைன் பண்றதுக்காக முயற்சி பண்றாரு. பட் ஆனா பிஎம் பண்ணாதனால இந்தியாவுக்குள்ள சில கலகம் பண்ணி பிஎம்க்கு பிரஷர் போட்டு இந்த டீலை சைன் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. சோ அந்த கலகம் பண்றதுக்கு அவர் அப்பாயிண்ட் பண்ற ஆள் தான் இந்த சீரிஸோட வில்லன் ஜுகல். சரி, இப்ப ஹீரோ மனோஜ் பாஜ்பாய் எப்படி இந்த கதைக்குள்ள வந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆஸ்பெக்ட்ல கொண்டு வராங்க. அது என்ன அப்படிங்கறது நீங்க சீரிஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் இந்த ஸ்டோரி பிளாட். இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது பாக்குறது தான் இந்த சீரிஸோட மிச்ச கதை. இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஜானர். இப்போ இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு முதல் பாசிட்டிவா தோன்றது, இந்த 3 சீசன்லயுமே என்கேஜ்மெண்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அப்படி சும்மா பரபரன்னு போகும் எல்லா எபிசோட்ஸுமே. அருமையான ஸ்கிரீன் பிளே, அருமையான ஸ்டோரி. ஸோ அதை லிங்க் பண்ண விதமா இருக்கட்டும், எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், சூப்பரா இருந்தது. ஒரு விஷயத்த வந்து ஆரம்பிச்சு அதை எப்படி முடிக்கிறாங்க, அதுக்கு நடுவில் என்னென்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வருது அப்படிங்கறத வந்து ரொம்ப நீட்டா காட்டியிருந்தாங்க. அண்ட் இதுல முதல் சீசன்ல வந்த சில கேரக்டர்ஸும் ரெண்டாவது சீசன்ல வந்து சில கேரக்டர்ஸும் வந்ததுனால நல்ல ஒரு கனெக்ட் இருந்தது. இதுல முக்கியமா 2 பேர் கேமியோ பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி சோஷியல் மீடியால போட்டாங்க. பட் இருந்தாலும் அதை பார்க்காதவங்களுக்கு இந்த ரிவ்யூ பார்த்து அது ஸ்பாயிலரா எனக்கு எடுக்க விரும்பல. ஸோ நீங்க சீரிஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது யாரு அப்படின்னு. வந்த 2 கேமியோவுமே வந்து நல்ல ஒரு இம்பாக்ட் கொடுத்திருக்காங்க இந்த சீரிஸ்க்கு. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் முன்ன சொன்ன மாதிரி எல்லாருமே அவங்க பெஸ்ட்டை கொடுத்திருக்காங்க. மனோஜ் பாஜ்பாய் அவரோட கேஷுவலான ஆக்டிங் அண்ட் ஹியூமர், வில்லன் ஜுகலோட பெர்ஃபார்மன்ஸ், பிரியாமணி, இப்படி எல்லா சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்திருக்காங்க. இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் வந்து நார்த் ஈஸ்ட்ல நடக்கிறதுனால லொகேஷன் அண்ட் சினிமோட்டோகிராஃபி இந்த ரெண்டுமே ரொம்ப அருமையா இருந்தது. பிஜிஎமும் இதுக்கு பக்கபலமா இருந்தது. இதெல்லாம் தான் இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸ். இப்போ நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு முதல் நெகட்டிவா தோன்றது, இந்த சீரிஸோட டியூரேஷன் தான். மொத்தம் 7 எபிசோட் இருக்குது. ஒவ்வொரு எபிசோடும் மினிமம் 50 நிமிஷம் ரன் ஆகுது. அந்த 50 நிமிஷமும் நம்மளுக்கு பரபரன்னு வச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. நிறைய டாக்கி போர்ஷன் வச்சு கொஞ்சம் ட்ராக் பண்ணிட்டாங்க. நிறைய கெட்ட வார்த்தை பேசுறாங்க அண்ட் வயலன்ஸும் இருக்கிறதுனால ஃபேமிலி அண்ட் குழந்தைகளோட நீங்க பார்க்க முடியாது இந்த சீரிஸை. மொத்தத்தில் இந்த சீரிஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2 சீசன்ல கொடுத்த அதே இம்பாக்ட் தான் இந்த சீசனும் கொடுக்குது. இந்த 7 எபிசோட்லயே கதையை முடிக்கல. அடுத்த சீசன் ஒரு எபிசோட்ஸ்க்கான லீடை கொடுத்திருக்காங்க. ஸோ அது எப்போ வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா இப்போ 7 எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்குது அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட. இன்கேஸ் இந்த சீரிஸை நீங்க பாத்தீங்கன்னா உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை. டேக்